கொஞ்ச நாள் பிக் பாஸ் வீட்டில் இருந்துட்டு எலிமினேட் ஆகி வெளியில் வந்திருக்க ஆர்த்தி ஆரோவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில நடந்துட்டு வர பிரச்சனை பற்றின தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காங்க. நான் கொடுத்ததை திருப்பி கொடுன்னு ஓவியா ஆரோ கிட்ட கேட்டதை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி போல்டு ஓவியான்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. ஆரவ், நீ திருப்பி கொடு, ஏன் அமைதியா இருக்க? நீ திருப்பி கொடுத்துட்டா ஓவியா உன்னை இரிட்டேட் பண்ண மாட்டா, உன்னை அசிங்கப்படுத்த மாட்டா, ஓவியா உன்னை ஹர்ட் பண்ணுறாளா? சரி விடு, ஓவியாவுக்கு தான் கொடுத்தது திரும்பி வாங்கணும், உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு தன்னோட கருத்தை கேள்வி கேட்கும் விதமாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தியோட இந்த கருத்துக்கு ஒரு நபர் கேள்வியும் கேட்டிருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அவங்களோட உண்மையான முகம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சதை விட நீங்கள் பார்க்காதது எனக்கு நிறையவே தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மைலையும் போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நேத்திக்கு நீ எனக்கு முத்தம் கொடுத்தல அப்படின்னு ஓவியா ஆரோ பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கும் விதமாக, ஓட முடியாது, ஒளிய முடியாது, 30 கேமரா வச்சும் எப்படா இவன் முத்தம் கொடுத்தான்னு கேட்க, எனக்கு தெரியும் இருக்கு, இந்த வாரம் குறும்படம் இருக்குன்னு கிண்டலாக சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. அது மட்டும் இல்லாமல் எந்த ஸ்பாட்ல வச்சு நடந்துச்சு, எப்படிப்பட்ட தருணத்தில் நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. அது மட்டும் இல்லாமல் ஆரவ கேடின்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. அதுக்கு ஒரு நபர் ஆரவ் கேடியா, ஓவியா கேடியா, இல்லை 2 பேருமே கேடியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமாக ஆர்த்தி ரொம்பவே தெளிவாக ஆரவ் தான் கேடின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிக் பாஸ் வீட்டில் நான் இருந்திருந்தா ஆரவன் நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அதாவது, ஒரு பொண்ணோட மனசு கெடுத்துட்டு பின்னாடி அலைய வைக்கிறிய, புதுசாக பிந்து மாதவி வந்ததும் ஓவியா புளிச்சு போயிட்டாளான்னு கேட்டிருப்பேன்னு சொல்லியிருக்காங்க ஆர்த்தி. ஆர்த்தியோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸை உடனேயே சொல்லுங்கள். கூடவே லைக், ஷேர் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஞாபகமாக NET TV4 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.